வடிவு இதெல்லாம் எடுத்து வச்சிருமா, நான் அடுப்படியை பாத்துட்டு வந்துடுறேன். என்னடி என்னமோ சந்தேகப்படுற மாதிரி பாக்குற? மாதிரி என்ன மாதிரி சந்தேகமே தான். அடியே, யார் திருந்தினாலும் நீ திருந்த மாட்டேங்கிறியே. அதையே தான் நானும் சொல்றேன். யாரு மாறினாலும் நீ மாற மாட்டேங்கிறியே. இந்த நாடகம் புது நாடகமா இருக்கேன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. இங்க பாரு வடிவு, இளவஞ்சியா இருந்தனா இப்ப இளகன வஞ்சியா மாறிட்டேன். அதான் நிஜம். நான் ஒண்ணும் உன்ன மாதிரி வெட்டி இல்ல. உள்ள எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. வா வா, எல்லாத்தையும் உள்ள கொண்டு வா. வெள்ளக்காக்கா பறக்கிறதே பெரிய விஷயம். அதுலயும் இந்த காக்கா மல்லாக்க வேற பறக்குதே. என்னவா இருக்கும்? கண்டுபிடிக்கிறேன். அங்கே நில்லு. அப்பா, அந்த வார்த்தையை இனிமேல சொல்லாத. என்னைக்கு நீ ஐயாவுக்கு மொத்தமா மருமகளா மாறிட்டியோ, என்ன அப்பான்னு கூப்பிடாத. அந்த டாக்டர் கங்கா கர்ப்பமா இருக்கான்னு சொன்னதோ உன் மனசையும் முடிவையும் மாத்திக்கிட்டியாமா? கங்கா கர்ப்பமா இருக்கா, அவளுக்கு 5 சொர ஊட்டணும்னு சொன்னியாமே. நாச்சியா முத்தரசிக்கு போன் பண்ணி பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் அவ்வளவு உறுதியா சொன்னதுக்கு அப்புறமும் நீ ஏன் பக்கம் இல்லாம எதிர்பக்கம் போய் சேர்ந்திருக்க. போமா, நீ மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் ஐயாவை எதிர்க்கிற இந்த குலசேகரனுடைய குறிக்கோள்ல இருந்து நான் மாற மாட்டேம்மா, மாற மாட்டேன். அந்த ஐயாவையும் கங்காவையும் அழிச்சே தீருவேன், அழிச்சே தீருவேன். அப்பா இருங்கப்பா, நான் சொல்றத கேளுங்கப்பா. வேண்டாம், எந்த விளக்கமும் எனக்கு சொல்ல வேண்டாம். அவமானம், ஆத்திரம், ஆவேசம் எல்லாமே உனக்கு முன்னாடியே எனக்கு பிறந்தது. நீ உன்னை மாத்திக்கிட்ட மாதிரி என்னைய மாத்திக்க சொல்றியாமா? மாத்திக்க சொல்றியாங்கிற? போ போய் அந்த கங்காவுக்கு 5 சொர ஊட்டி விடு. நிறுத்துங்கப்பா. நான் அப்பா மனசு மாதிரி அந்த கங்காவுக்காக உருகுறேன். அந்த மாதிரி பண்றவளா இருந்தா நான் எப்பவோ மாதிரி உங்களை எதிர்த்திருப்பேனப்பா. நான் ஐயா வீட்டு மருமகளா இருந்தாலும் அந்த ஆயக்குடி குடும்பத்துக்கு எதிரான விஷயத்துல நான் எப்பவுமே உங்க மகளா தான் இருந்திருக்கேன், இருப்பேன். அந்த மாதிரி நினைக்கிறவ ஏன் 5 சொர யோசனைய சொன்ன? என்னப்பா நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. கங்காவை கவுக்குறதுக்காக தான் நான் இந்த யோசனையை சொன்னேன். நீங்க தானே கங்காவை விடாம நெருங்கு, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அவ வாயை புடுங்கி கர்ப்பவதி நாடகத்தை கலைக்க சொன்னீங்க. அவளை நெருங்குறதுக்காக தான் நான் இந்த யோசனையே சொன்னேன். 5 வகை சோரோட ஐயாவோட 2 குடும்பமும் கங்கா வீட்டுக்கு போவோம். கங்கா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவ. பொய் கர்ப்பத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவ 5 சோத்தை சாப்பிட மாட்டா. அவ சோற சாப்பிடலன்னா உன்ன உடஞ்ச மாதிரி தானப்பா. இதுல இப்படி ஒரு வழி இருக்கா? இது தெரியாம நீங்க கோவத்துல என்னென்னமோ பேசிட்டீங்க. கங்கா கர்ப்பமா இல்லைங்கிறது கடவுளா நமக்கு பார்த்து கொடுத்த பிரம்மாஸ்திரம். அந்த அஸ்திரத்தை பயன்படுத்தி ஐயாவையும் அந்த ஆயக்குடி குடும்பத்தையும் தனித்தனியா பிரிக்கணுமா? அம்மா, பொய்யே சொல்லாததால ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்தி நாட்டையே விட்டு சுடுகாட்டுக்கு போனானே, அந்த மாதிரி பொய் சொன்னதால இந்த கங்கா ஐயா வீட்டை விட்டே போனோம்மா, வீட்டை விட்டே போகணும். இளவஞ்சி, ஐயா வீட்டுல இருந்து போற அந்த 5 சோறு தான் கங்காவுக்கு கடைசி சோறா இருக்கணும்மா, கடைசி சோறா இருக்கணும். அந்த 5 சோத்தை அவளுக்கு கடைசி சோற ஆக்கி காட்டுறேன்பா, ஆக்கி காட்டுறேன்.
ஹலோ. டேய் ரத்னவேலு, நான் ராஜா பேசுறேன்டா. ராஜா, எப்படி இருக்கிற? ஆ, ஆ. இது பாருப்பா, நானே உன்னை நேரா வந்து பார்க்கலாம்னு இருந்தேன். நீயே ஃபோன் பண்ணிட்ட. டேய், உனக்கு 100 வயசுடா. ஏண்டா நான் அத்தனை வருஷம் இருந்து கஷ்டப்படணும்னு உனக்கு ஆசையா? ராஜா, இந்த ஊருக்கும் இந்த மக்களுக்கும் நீ பண்ண நல்லதுக்கு உனக்கு ஒரு குறையும் வராதுடா. ராஜா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? எனக்கு கலெக்டர் அப்பாங்கிற அந்தஸ்து இருக்கிறது என்னமோ உண்மைதான். என்னைக்கு கங்காவை என் மகனுக்கு கட்டி வச்சியோ அன்னில இருந்து எனக்கு ஒரு தனி கௌரவம் வந்துருச்சுப்பா. சரி, விட்டா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். முதல்ல நீ ஃபோன் பண்ண விஷயம் என்னன்னு சொல்லு. கங்கா கிட்ட ஏதாவது பேசணுமா? கங்கா கிட்ட பேச வேண்டாம், கங்கா விஷயமா பேசணும். முழுகாம இருக்கிற கங்காவுக்கு 5 சோறு ஊட்டி விடணும்னு வீட்டுல இருக்கிற நாச்சியாரு, சுப்புலட்சுமி, இளவஞ்சி, வடிவு எல்லாரும் ஆசைப்படுறாங்கடா. நாளைக்கு நாள் நல்லா இருக்கா, நாளைக்கே அந்த முறைய பண்ணிடலான்னு எல்லாரும் சொல்றாங்க. இதுல உன் அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சா எங்களுக்கு சௌரியமா இருக்கும்ல. நாளைக்கு நடத்துறதுல எனக்கு விருப்பமே இல்லப்பா. இதுல உன் அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சா எங்களுக்கு சௌரியமா இருக்கும்ல. நாளைக்கு நடத்துறதுல எனக்கு விருப்பமே இல்லப்பா. என்ன ராஜா, பேச்சே காணோம்? நாளைக்கு கிடையாது, அந்த நல்ல விஷயம் இன்னைக்கே இப்போவே நடந்தாகணும். டேய், நீ அந்த மாதிரி சொன்னது நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன்டா. டேய், நான் உன் நண்பன்டா. உன் விருப்பத்துக்கு நான் விரோதமா நடந்துக்குவேனா? உன் விருப்பப்படி இந்த ஃபங்க்ஷன் நல்லா நடத்து. இதோ என் மருமகளே வந்துட்டா, அவகிட்ட நீயே சொல்லிடு. குடு குடு, போன குடு. யாரு மாமா? அப்பா பேசுவாருமா. ஹலோ அப்பா. என்னம்மா கங்கா, நல்லா இருக்கேம்மா? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா, எனக்கு என்னம்மா குறை? அப்பா, அம்மா சாருலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. நாளைக்கு அவங்கள வந்து பார்க்கறேன்னு சொல்லுங்கப்பா. அதுக்கு அவசியமே இல்லம்மா. நீ இந்த மாதிரி நேரத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காத. நாளைக்கு அவங்களே உன்னை பார்க்க வர்றாங்க. சுப்புலட்சுமி, சாரு மட்டும் இல்ல, நாச்சியா, இளவஞ்சி, வடிவு எல்லாரும் உன்னை பார்க்க வர்றாங்க. நிஜமாவாப்பா? ஆமாம்மா, நாளைக்கு உனக்கு 5 சோறு ஊட்ட வர்றாங்க. இப்பதான் உன் மாமனார்கிட்ட உத்தரவு கேட்டேன், அவனும் வாடா வந்து ஜமாயிங்கன்னு சொல்லிட்டா. அம்மாடி, எனக்கு மதுரையில ஒரு சின்ன வேலை இருக்கு, அதனால நான் வரமாட்டேன், தப்பா நினைச்சுக்காத. எதுக்குப்பா இந்த ஏற்பாடுலாம்? இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா? ஏம்மா, ஏன் இந்த நேரத்துல தேவையான்னு கேக்குற? அது ஒண்ணும் இல்லப்பா, அவர் இல்லாத நேரத்துல இது தேவையான்னு கேட்டேன். ஓஹோ, அதுக்காக சொல்றியா? இப்ப என்ன, மாப்பிள்ளை இங்க வரணும் அவ்வளவுதானே? நானே மாப்பிள்ளைகிட்ட பேசி வர சொல்றேன். என்னம்மா, நான் மாப்பிள்ளைகிட்ட பேசட்டுமா? வேணாம்ப்பா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன். கங்கா, மாசம் கூட கூட நீ ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். பழைய வேகத்துல இருக்காத. இப்போ உனக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. உன் வயித்துல இருக்கிற குழந்தை எங்களுக்கு குலதெய்வம்மா. ஒரு கலெக்டரா இருந்து இந்த மாவட்டத்தை காப்பாத்துறது மாதிரி உனக்குள்ள இருக்கிற என் பேரப்புள்ளையே நீ காப்பாத்தணும். சரிப்பா. சரிம்மா, நீ பத்திரமா போயிட்டு வா. சரிப்பா. சரிம்மா, வச்சிடறேன். ஆபீஸ் போயிட்டு வரேன் மாமா. சரிம்மா. போனை எடுக்கல, அவர்கிட்ட கண்டிப்பா பேசி ஆகணுமே. சரி, அத்தைக்கு ஃபோன் பண்ணலாம். ஹலோ அத்தை, நான் கங்கா பேசுறேன். சொல்லுமா கங்கா. ஆபீஸ் கிளம்பும் போது
அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. மாமா சொன்னாரா? என்ன அந்த 5 சோறு விஷயம் தானே? ஆமா அத்தை. நாளைக்கு வரேன்னு இப்பதான் நாச்சியார் அண்ணி ஃபோன் பண்ணாங்கம்மா. நாளைக்கு அவங்கெல்லாம் வரும்போது அவரும் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அத்தை. அப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லேம்மா. நான் ஃபோன் பண்ணேன் அத்தை, ஆனா அவர் ஃபோனை எடுக்கவே இல்லை. ஃபோனே எடுக்கலையா? கங்கா இந்த மாதிரி திமிர்த்தனமா இருக்கிறதுனாலதான் செல்வகண்ண ஊருக்கே வரதில்லை போல இருக்கு. கங்கா வந்தாலும் பார்க்க மாட்டேன்னு கங்கா கிட்ட சொல்லிடுங்கன்னு செல்வா என்கிட்ட சொன்னாமா. கங்கா அவன் மனசை காயப்படுத்திருக்கா. கங்கா, நான் ஒண்ணு கேக்குறேன்னு தப்பா நினைக்காதம்மா. உனக்கும் செல்வாவுக்கும் வேற ஏதாவது பிரச்சனையாம்மா? கங்கா, நான் ஒண்ணு கேக்குறேன்னு தப்பா நினைக்காதம்மா. உனக்கும் செல்வாவுக்கும் வேற ஏதாவது பிரச்சனையாம்மா? இல்லம்மா, நீ எப்ப போன் பண்ணாலும் அவன் எடுக்கவே மாட்டான்னு சொல்றியே, அதனாலதான் கேட்டேன். உங்களுக்குள்ள ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சரி சரி, அந்த மாதிரி இல்லைன்னா சந்தோஷம். நான் அவனுக்கு போன் பண்ணி வர சொல்றேன். சரிங்க அத்தை. வச்சிட்டுமா? சரி. கற்பகம், ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? கங்கா போன் பண்ணா, செல்வாவுக்கு போன் பண்ணா அவன் எடுக்க மாட்டேங்கிறானா. நம்ம கூட பேசுறவன் ஏங்க கங்கா கூட பேச மாட்டேங்கிறான்? உன் மகனை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் மனசுல இருக்கிற ஆசைய வெளில சொல்ல மாட்டான். ஆனா மத்தவங்க அவனை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்பான். சின்ன வயசுல இருந்து நாம அனுபவிச்சோம். இப்ப அந்த கஷ்டத்தை கங்கா அனுபவிக்கிறா. கங்கா அவனை சென்னையில போய் பார்க்கலன்னு சொல்லி உன் மகனுக்கு கோபம். அதான் கங்கா எப்போ ஃபோன் பண்ணாலும் ஆன்சர் பண்ணாம அவாய்ட் பண்றான். ஏங்க, இது இப்படியே நீடிச்சதுன்னா அது அவங்களுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம் தானே. இது பார், இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு நீடிக்காது. 2 பேர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா பிரச்சனை தீர்ந்து போயிடும். நீ என்ன பண்ற, செல்வாவுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு வர சொல்லு. அப்படியே ராசமாக்கு ஃபோன் பண்ணி இந்த விசேஷத்துக்கு வர சொல்லு. சரிங்க. வடிவு பால் எடுத்துட்டு வாமா. கொண்டு வர அத்தை. நீதான் எல்லாத்தையும் நல்லபடி நடத்தி கொடுக்கணும். அம்மாடி, மசமச நிக்காம மடமடன்னு வேலையை பாருங்க. 5 வகை சாதமும் ரெடி பண்ணி 10 மணிக்குள்ள கங்கா மாமியார் வீட்டுக்கு கொண்டு போயிடணும். ஆமா அம்மா, அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துருக்கமா. போங்கம்மா. சரிங்கம்மா. அம்மாடி, வடிவு அத்தை, அந்த கீரை எப்படி எடுத்து கொடு. சாரு, ஒரு பாத்திரம் கொடுமா. என்னங்க பெரியம்மா? அம்மா, மடமடன்னு ஆகட்டுமா, நேரம் ஆயிட்டே இருக்கு. என்னங்கடி, வேலையே செய்யாம நாங்க சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க?
அடியே ஐயா, நான் பொறுப்பா பாத்துப்பேங்கிற நம்பிக்கையில தான் மதுரைக்கு போயிருக்காரு. என்ன அவர் முன்னாடி தலகுனிய வச்சிடாதீங்கம்மா. வாங்க வந்து வேலைய பாருங்க. ஆ, ஆ. இந்த ஊல ஒன்னும் குறைச்சல இல்லை இவளுங்களுக்கு. ஆன்னுகிட்டு. எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அதான் சும்மா இருந்தேன். வாக்கா. அக்கா. எதுக்கு? புடி. நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான். ஐயையோ, அடுப்பு அணைஞ்சு போய் கிடக்கு. யாரும் பாக்கலையா? அத தனடி பாக்க சொன்னேன். பாரு பாரு. பாக்குறேன் பாக்குறேன். அதையாவது பாரு.